வணக்கம். முனைவர் ப. புவனேஸ்வரி பரசுராமன். சிறுகதை தோற்றம் வளர்ச்சி. கதை சொல்லலும் கேட்டலும் மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றாகும். எனவே ஒவ்வொரு சமூகத்திலும் கதைகள் நிரம்ப உள்ளன. கற்பனை கதைகள், உண்மை நிகழ்வுகள் மற்றும் நகைச்சுவை கலந்து அவை அமையும். எழுதா இலக்கியம் எனப்படும் நாட்டுப்புற பாடல்களில் ராமபையன் அம்மானை, முத்துப்பட்டன் கதை, நலத்தங்கால் கதை, ராஜா தேசிங்கு கதை போன்ற கதை புதி பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் சிறுகதை வடிவின. தொல்காப்பியரும் பொருளோடு புணரா பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று சிறுகதை பற்றி கூறியுள்ளார். சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான எட்டுத்தொகை நூல்களில் உள்ள அனைத்து பாடல்களும் சிறுகதை வடிவின. காப்பியங்களிலும் புராண கதைகளிலும் காணப்படும் கிளைக்கதைகள் சிறுகதை மற்றும் நெடுங்கதை வடிவின. சிறுகதையை தனியொரு இலக்கியமாக கருதும் நோக்கினை அமெரிக்காவைச் சேர்ந்த எட்கர் ஆலன் போ தொடங்கி வைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குருகதை தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி எனலாம். 1927இல் வ.வே.சு. ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை என்னும் சிறுகதை தமிழின் முதல் சிறுகதை என்னும் பெருமையை பெறுகிறது. தமிழ் சிறுகதை வளர்ச்சியில் 1933இல் தோன்றிய மணிக்கொடி இதழின் பங்கு மகத்தானது. இவ்விதழில் புதுமைப்பித்தன், கூப்பாரா, நா. பிச்சமூர்த்தி, பி.எஸ். ராமையா, நா. சிதம்பர சுப்பிரமணியன், சி.சு. செல்லப்பா, மௌனி, கா.நா. சுப்பிரமணியன் போன்றோர் சிறுகதை எழுதி சிறுகதையின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர். சிறுகதையின் இலக்கணம். சிறுகதை தொடக்கம், வளர்ச்சி, சிக்கல், உச்சகட்டம், முடிவு என்னும் 5 கூறுகளை கொண்டிருக்கும். அதிகபட்சம் 2 மணி நேரத்திற்கு மேல் நீளக்கூடாது. சிறுகதையின் ஆரம்பம் குதிரை பந்தய வேகம் இருக்க வேண்டும். சிறுகதையின் முடிவு சிந்தனையை தூண்டக்கூடியதாக அமைய வேண்டும். சிறுகதையில் இடம்பெறும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் கதையோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும்.